நமக. அஷ்டோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். பஞ்சமுக புருஷ யோகங்கள் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு வந்து பத்திர யோகம் அப்படின்னு பார்க்க போறோம். பத்திர அப்படின்னாவே புதன் அப்படின்னு அர்த்தம். புதன் நாள்ல ஏற்படக்கூடிய யோகம். அப்ப புதன் வந்து கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சம் பெற்று பலமா இருப்பது வந்து பத்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுல இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். அந்த ஜாதகருக்கு பஞ்சமகா புருஷ யோகத்துல பத்திர யோகம் கொடுக்கக்கூடிய ஜாதகருக்கு பலன்கள் வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். புதன் வந்து காரக கிரகம் அப்படின்னு பார்த்தா வித்தைக்கு காரகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் இல்லைன்னா வித்தை இல்லை அப்படிங்கறது சொல்லலாம். எல்லா விதத்திலையும் தேர்ச்சி பெற்றவரா இருப்பாரு, வித்தைகள் எல்லாம் தேர்ச்சி பெற்றவரா இருப்பாரு அப்படிங்கறத சொல்லலாம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சொந்த அறிவின் மூலியமாக நல்ல ஒரு ஹேண்டில் பண்ணி கொண்டு வர கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திறமைசாலி, சமயோஜர புத்தி உடையவர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இப்ப ஜோதிடர்கள் அனைவருமே வந்து புதனின் அருளை பெற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா வந்து இந்த ஜோதிட துறையில அறிவு நுணுக்கங்கள்ல வந்து நம்ம வர முடியாது. புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து கையில எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். புதன் வந்து கன்னியிலோ மிதுனத்திலோ பலமா இருந்தாங்க அப்படின்னா புகழ்பெற்ற ஜோதிடர்களா இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல வந்து புதன் வந்து நீசம் பங்கம் ஆகியிருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர்களாக இருக்கார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். புதன் வந்து வலுத்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவருடைய துறைகள்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜோதிடம், அடுத்தது கணக்கு துறை அப்படின்னு சொல்ற சிஏ பர்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்காய்வாளர், சிஏ ரிலேட்டட் கோர்சஸ், பினான்சியல் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து புதன் அனுகிரகம் இல்லாம பண்ண முடியாது. அதுல பல காம்பினேஷன்ஸ், கிரகங்களோட காம்பினேஷன்ஸ் இருக்க வச்சு ஒவ்வொன்று நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து புதன் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து தனித்து இருப்பதை விட சந்திர கேந்திரத்துல இருக்கிற புதனுக்கு வந்து ரொம்ப வலிமை ஜாஸ்தி அப்படிங்கறது சொல்லலாம். ஏன்னா புதன் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம், சந்திரன் வந்து தாய். அப்ப தாயோட கண்காணிப்புல இருக்கிற குழந்தை அப்படின்னு எடுக்கும் போது பத்திர யோகம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா செய்யற லெவல்ல இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். செவ்வாய் சனி வந்து பத்திர யோகத்துல இருக்கிற புதன் கூட செவ்வாய் சனி ஆகியோரோட சேர்ந்து இருந்தார்னா பார்வைகளை பெற்று இருந்தாலும் யோகத்தை வந்து அது வந்து பங்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குரு புதனை பார்ப்பது புதன் வந்து தனிமையை வந்து பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். கன்னி ராசியில உச்சம் பெற்ற புதன் வக்கரம் பெறுவது முழுமையான வந்து யோகத்தை தர முடியாது. ஏன்னா உச்ச வக்ரம் அப்படிங்கிறது வந்து நீஷத்துக்கு சமமாயிரும். அதனால வக்ரம் பெறாம இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம ஜோதிட விதியில சொல்லப்படுறது. பலம் பெற்ற புதனா இருந்து அவருடைய தசை வரும்போது அவருடைய காரகங்களான கணிதம், திறமையான பேச்சு, வியாபாரம், உண்மை, மிகப்பெரிய புத்திசாலித்தனம், ஆராய்ச்சி, ஜோதிடம், கல்வி, கவிதை, எழுத்து, பிரிண்டிங் பிரஸ், நல்ல ஆலோசனைகளை சொல்வது, தென் பாத்தீங்கன்னா உள் அலங்காரம், தகவல் தொழில்நுட்பத்துறை, அஞ்சல், கம்ப்யூட்டர் தொடர்பான வேலைகள், சிஏ, ஆடிட்டிங், நடிப்பு, விஞ்ஞானம், வாக்கு சாதுரியம், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். பத்திர யோகம் வந்து உபய லக்னங்களான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கு தான் நல்லபடியா அது செயல்படுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மிதுன லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி ஆகி 4 கூடியவராகி சுகாதிபதியா ஆகிற நிலையில லக்னத்துல இருந்தால் பத்திர யோகம் முழுமையாக கிடைக்கும். புதன் வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால மாமன் வழியில வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க சொல்லலாம். கன்னி லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதியும் ஆகி ஜீவனாதிபதியும் அவரே தான் வர்றாரு. கன்னி லக்னம் அப்படின்னும் போது லக்னாதிபதி ஆகி லக்னத்தில் இருப்பது வந்து சிறப்பு. ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் புதனே வர்றதுனால மதிப்பு, மரியாதை இதெல்லாமே வந்து நல்லா கூடும். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய புள்ளி விவரத்துறையிலையும் நல்ல ஒரு பாண்டித்யம் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
இப்போ வந்து ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் இருந்தால் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. புள்ளி விவரத்துறையில ஒரு பாண்டித்யம் பெற்றவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். தனுஷ் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து 10க்கு அதிபதியாகி ஜீவனாதிபதியாகி மீனத்துல இருக்கும் நிலையில தொழில் வகையில நல்ல ஒரு நிறைவான ஒரு தொழிலை கொடுப்பார் அப்படிங்கறது சொல்லலாம். ஏன்னா தனுஷ் லக்னத்துக்கு 7க்கு 10க்கும் உடையவர். இதுல வந்து 10ஆம் இடத்துல கன்னியில புதன் தனித்து இருப்பது வந்து அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தனுஷ் லக்னத்துக்கு உபய லக்னங்கள் அப்படிங்கிறதுக்கு குருவும் புதனும் தான் முதல்ல வந்து கேந்திராதிபதிய தோஷத்தை கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து 7ஆம் அதிபதியாக வர்றதுனால பாதகாதிபதியும் அவங்களே வந்து செயல்படுவாங்க. அந்த இருக்கிற இடத்தை பொறுத்ததும் அவருடைய நட்சத்திர சாரத்தை பொறுத்தும் தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பலன் சொல்லணும். மீன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து 4க்கும் 7க்கும் அதிபதி ஆகிறாரு. அப்போ 4க்கு 7 படி அதிபதியாகி புதன் 10ஆம் இடத்துல தனுசை பார்ப்பாரு. அப்ப சொல்லிக் கொடுக்கும் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி, ஆன்மீகத்துல பெரிய ஆசான்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அப்புறம் டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருப்பாங்க. இந்த ஜாதகரோட ஜீவனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன், ஒரு ஆசான் அப்படிங்கிற நிலைக்கு முருகன் புதன் உயர்த்தி கொண்டு வந்து தருவார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு யோகங்கள் நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னாலும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் வரணும். அந்த கிரகங்களோட தசாபுத்திகள் வந்தாலும் அந்த கிரகம் எந்த நிலைப்பாட்டுல இருக்கு, நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இருக்கா, அவயோகம் கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவர் அமர்ந்த நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவர் வந்து யோகாதிபதி சாரத்துல இருக்காரா, அவயோகாதிபதி சாரத்துல இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த யோகம் வந்து 100% செயல்படுமா, 50% செயல்படுமா, இல்ல அவயோகமா செயல்படுமா அப்படிங்கிறத வந்து நாம ஆலோசிச்சு நம்மளுக்கு வரவங்களுக்கு நம்ம வழிகாட்ட முடியும். வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த யூடியூப் கேட்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கறது நீங்க ஒரு கேட்டா கூட அந்த தலைப்புகள்லையும் வீடியோ கொடுக்கப்படும். வாழ்க வளமுடன்.